ஏன் இந்த முகத்தையும், இந்த உருவத்தையும் வச்சுக்கிட்டு என்னால நடிக்க முடியாதா? யாரும் என்ன வந்து பார்க்க மாட்டாங்களா? நான் வந்து பார்க்க வைப்பேன். அப்படின்னு சொன்னவரோட கதைய தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சிறுவன பார்த்தாலே சக மாணவர்கள் எல்லாம் தள்ளி போறாங்க. "என்னடா இவன் இப்படி இருக்கிறான்?" அப்படின்னு இவர பார்த்து ரொம்ப உருவகேலி செய்றவங்க வந்து அதிகமானவங்க வந்து இருக்கிறாங்க. இந்த சிறுவனுக்கு வைத்த பேர் வந்து ஏலியன். அதாவது வேற்று கிரகவாசி, இல்லைன்னா வேற்று கிரக ஜந்து அப்படின்னு கேலிலாம் வந்து செய்றாங்க. பிறரோட அந்த கேலி கிண்டலுக்கு ஆளாகும் போதெல்லாம் அந்த பையன் வந்து கூனி குறுகி போறான். நண்பன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. தனிமை மேலும் மேலும் அவர வந்து வெறுப்புல ஆழ்த்துது. தாழ்வு மனப்பான்மையும் அவரோட சேர்ந்துக்குது. இந்த சிறுவனோட பெயர் தான் ரோவன் அட்கின்சன். அதாவது உங்களுக்கு புரியிற மாரி சொல்லப்போனா மிஸ்டர் பீன். இங்கிலாந்துல இருக்கும் கான்சர்ட் என்ற சிறுநகர்ல ஒரு நடுத்தர குடும்பத்துல பிறந்தவர் தான் இவரு. இவரோட அப்பா வந்து விவசாயி. ரோஹன் அட்கின்சனுக்கு வந்து 3 அண்ணன்கள் வந்து இருக்கிறாங்க. இவர் ஆரம்பத்துல துர்ஹாம்ல இருந்த கோரியஸ்டர் பள்ளியில வந்து படிக்கிறாரு. அதுக்கப்புறமா செயின்ட் பீஸ் ஸ்கூல்ல சேர்ந்து படிக்கிறாரு. இவர வந்து தனிமையும், அந்த வெறுமையும் துரத்துற காரணத்தினால அறிவியல் பாடத்துல கவனத்த வந்து திருப்புறாரு. எப்ப பார்த்தாலும் அறிவியல் பாடத்தையே படிச்சிட்டு இருக்கிற தன்னோட மகன வந்து ஆச்சரியத்தோட பார்க்கிறாரு அவரோட அப்பா எரிக். ஒரு நாள் எரிக் வந்து தன்னுடைய மகன் படிக்கும் பள்ளிக்கு வந்து போறாரு. அவருடைய ஆசிரியர்கள்ட்ட வந்து விசாரிக்கிறாரு. என்னோட பையன் வந்து எப்ப பார்த்தாலும் சயின்ஸ் புக்கே வந்து படிச்சுட்டு இருக்கிறானே! ஒருவேளை அவன் வந்து சயின்ஸ்ல பெரிய ஆளா வருவானா? அப்படின்னு வந்து கேட்கிறாரு. இப்ப வந்து ஆசிரியர்கள்ல ஒருத்தர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வேற அவன்கிட்ட சொல்லிக்கிற மாரி பிரதானமான ஒரு திறமைங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அவன் வந்து ஒரு பெரிய விஞ்ஞானியா வருவான்லாம் எங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அட்கின்சனுக்கு அவர் மீது அந்த பிறருக்கு இருந்த அந்த அவநம்பிக்கையை நம்ம எப்படியாவது உடைச்சு காமிக்கணும் அப்படின்னு ஒரு உத்வேகமும் வந்து பிறக்குது. அந்த நேரத்துல தான் அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, முதல்ல நம்ம வந்து படிப்ப ஒழுங்கா படிப்போம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. அதே மாரி படிக்கிறாரு. அறிவியல் பாடங்கள்ல எல்லாத்தையுமே வந்து சிறந்த மதிப்பெண்கள் பெற்று ஏ லெவல் கிரேடோட வெளியேயும் வராரு. வடகிழக்கு இங்கிலாந்துல இருக்கிற நியூ கேஸ்டில் யூனிவர்சிட்டியில வந்து இளங்கலை படிப்புல வந்து சேர்றாரு. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படிப்பு. அந்த படிப்பையும் முடிச்சுட்டு அவர் வந்து அறிவியல் பாடங்கள்ல வந்து பெற்ற மதிப்பெண்களுக்காகவே வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில தி குயின்ஸ் காலேஜ்ல வந்து மேற்படிப்பும் படிக்கிறதுக்கு அவருக்கு இடம் கிடைக்குது. ஒரு பக்கம் இவர் வந்து படிப்புல வந்து கவனம் செலுத்தினாலும், அந்த நடிப்பு கலை வந்து அவர வந்து வா அப்படின்னு சொல்லி அழைக்குது. குயின்ஸ் காலேஜ்ல வந்து அவருக்கு வந்து அந்த நடிப்பு மேல உள்ள ஆசை வந்து அதிகமாகுது. ஒரு நாள் அந்த கல்லூரியில இயங்குற நாடக குழுவினர போய் பார்க்கிறாரு. எனக்கும் நாடகத்துல நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் குடுங்க அப்படின்னு வந்து கேட்கிறாரு. நாடக குழுவின் தலைவராக இருந்த மாணவர் அட்கின்சன பார்த்து ஏற இறங்க பார்க்குறாரு. இந்த முகத்தையும், இந்த உருவத்தையும் வச்சுக்கிட்டு நீ நடிக்கணும்னு நினைக்கிறியா? அப்படின்னு அவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இருந்தாலும் ஒருவரோட ஆர்வத்த வந்து நம்ம வந்து தடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பேப்பர எடுத்துட்டு, அத அட்கின்சன்ட்ட வந்து குடுக்குறாரு. "எங்க இந்த வசனத்த நீ படிச்சு காமி" அப்படின்னு வந்து சொல்றாரு. அட்கின்சனும் அந்த பேப்பர வாங்குறாரு, படிக்க ஆரம்பிக்கிறாரு. அவரால 2, 3 வரிகள் கூட ஒழுங்காக வந்து படிக்க முடியல. நாக்கு குளறுது, வார்த்தைகள் வந்து திக்கி திக்கி வருது. இப்ப நாடக குழு தலைவர் வந்து பேப்பர வாங்கிக்கிட்டு, "இப்படி போய் நீ மேடையில வந்து போய் பேசுனன்னா யாரு பார்ப்பாங்க சொல்லு" அப்படின்னு வந்து சொல்றாரு. அட்கின்சனும் தலை குனிஞ்சபடியே அங்கருந்து வெளியேயும் வர்றாரு. நிராகரிப்போட வலிய வந்து முழுமையா உணர்றாரு. "ஏன் இந்த முகத்தையும், உடம்பையும் வச்சுக்கிட்டு என்னால நடிக்க முடியாதா? யாரும் என்ன வந்து பார்க்க மாட்டாங்களா? நான் வந்து கண்டிப்பா பார்க்க வைப்பேன்." அப்படின்னு அவருக்குள்ள வந்து ஒரு உறுதியும் வந்து பிறக்குது. இப்ப ரோவன் அட்கின்சனுக்கு வந்து அந்த ஆக்ஸ்போர்ட்ல இருக்கிற ஒரு காமெடி குரூப்ல வந்து எப்படியோ அவருக்கு வந்து இடம் கிடைக்குது. எடின்பர்க் ஃபெஸ்டிவ் பிரிஞ்ச் அப்படிங்கிற ஒரு கலை விழால வந்து இவர் கலந்துக்கிறாரு. காமெடியில கலக்கி தேசிய அளவுல எல்லாருடைய கவனத்தையும் வந்து ஈர்க்கிறாரு. மற்றவர்கள சிரிக்க வைக்கிறது தான் அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு செயலா வந்து இருக்குது. அதுக்கு அவருடைய உடல் மொழி வந்து கை கொடுக்குது. நகைச்சுவை தான் தனக்கான இடம் அப்படிங்கிறத வந்து அவர் ஒரு கட்டத்துல வந்து உணர்றாரு. காமெடியில தீவிரமா வந்து கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறாரு. கல்லூரி படிப்ப முடிச்ச உடனேயே எத்தனையோ தொலைக்காட்சி நிலையங்கள் படிகள்ல ஏறி இறங்குறாரு. தயாரிப்பாளர்கள் அதே தான் சொல்றாங்க. "நீ வந்து திக்கி திக்கி பேசுறீங்க. இது வந்து சரி வராது. உங்களுக்கு வந்து நடிகருக்கான அந்த முகமும் கிடையாது. உங்களுக்கு வந்து மூக்கு வந்து இப்படி இருக்குது. நீங்க வந்து ஆடியன்ஸ எப்படி உங்களோட நடிப்பால எப்படி ஈர்ப்பீங்க?" அப்படின்னு இவர் போற இடம் எல்லாமே இவருக்கு வந்து நிராகரிப்புங்கிறது ஒண்ணு காத்துட்டு இருக்கிற ஒரு இதா இருக்குது. ஆனா, அந்த நிராகரிப்பு தான் நம்ம சாதிக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு இருக்குது அப்படிங்கிற ஒரு நினைப்ப வந்து அவருக்குள்ள விதைக்கவும் ஆரம்பிக்குது.
டிவில வந்து அவருக்கு வந்து வாய்ப்பு வந்து மறுக்கப்பட்டாலும், ரேடியோல வந்து அவருக்கு அந்த வாய்ப்பு வந்து கிடைக்குது. பிபிசி 3 ரேடியோல வந்து தி அட்ஹென்சன் பியூப்பிள் என்கிற நகைச்சுவை தொடர வந்து ஆரம்பிக்கிறாரு. அவரே நடிக்கிறாரு. யாருப்பா இந்த ஆளு? அப்படின்னு அந்த நிகழ்ச்சிய கேட்டவர்கள் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்துல தான் அவருக்கு வந்து ஒண்ணு புரியுது. ஒரு கதாபாத்திரத்துல நடிக்கும்போது அவருக்கு பேச்சு வந்து சரளமாவும் வருது. வார்த்தைகள் வந்து திக்கல, திணறல் இல்லாம அவர் வந்து பேசுறாரு. கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து அந்த தொலைக்காட்சி தொடர்கள்லயும் தோன்ற ஆரம்பிக்கிறாரு. அவர் நடித்த அத்தனை சீரியல்களுமே வந்து கவனம் ஈர்க்கப்படுது. அவருடைய நண்பர் ராபர்ட் காட்டிசனோட இணைந்து இவரும் எழுதிய அந்த வரலாற்று காமெடி தொடரான பிளாக் எடர் பிரதானமான ஒரு வெற்றி பெறுது. அதுக்கப்புறமா பிளாக் எடர் 2, பிளாக் எடர் 3 அப்படின்னு அவருக்கு வந்து தொடர்ந்து ஒரு வெற்றிய தருது. ரொம்ப நாட்களாகவே இவர் வந்து வசனம் எதையுமே பேசாம திரையில தோன்றி நடித்து பார்வையாளர்களை வந்து சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அட்கின்சனுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்குது. அவரும் ராபர்ட் காட்டிசனும் இணைந்து இந்த கதாபாத்திரத்த வந்து உருவாக்குறாங்க. அதற்கு பேரு தான் மிஸ்டர் பீன். இல்ல இவங்க வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு வச்ச பேர் வந்து மிஸ்டர் ஒயிட். நகைச்சுவையாக பேர் அமையணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து விரும்புறாங்க. அதனால காய்கறி பேர வந்து வைக்கலாமா அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. மிஸ்டர் காலிஃப்ளவர் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நினைச்சு பார்க்குறாங்க. ஆனா ஒண்ணுமே செட் ஆகல. கடைசியா இவங்க வந்து தேர்ந்தெடுத்தது தான் மிஸ்டர் பீன். பின்வரும் நாட்கள்ல இந்த ரோவன் அட்கின்சன பார்க்கிறவங்க எல்லாமே வந்து மிஸ்டர் பீன் அப்படின்னு அழைக்கிற அளவுக்கு இவருடைய அந்த மிஸ்டர் பீனுங்கிற வார்த்தை வந்து ரொம்பவே வந்து பிரபலமா ஆகுது. மிஸ்டர் பீனோட சினிமா ரசிகர்களால மறக்க முடியாத கதாபாத்திரம் அப்படின்னாக்க பெரிய திரையில வந்து அட்கின்சன் முதலில் தோன்றியது தான். நெவர் சே நெவர் அகைன் என்ற படத்துல வந்து சின்ன ரோல் தான். ஜேம்ஸ் பாண்ட் படத்துல நடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பெருமிதமும் உற்சாகமும் வந்து தொடர்ந்து அவரை வந்து இயங்க வைக்குது. 1979ல ஆரம்பித்த அந்த நடிப்பு பயணம் வந்து தொடர்ந்துட்டே இருக்குது. எத்தனையோ கதாபாத்திரங்கள்ல அவர் வந்து நடிச்சிருந்தாலும், அவருக்குன்னு ஒரு தனி அடையாளம் தந்தது அந்த மிஸ்டர் பீன் தான். ஒரு வளர்ந்த மனிதரோட குழந்தைத்தனமான செயல்களும், நடத்தையும் பார்ப்பவர்கள வந்து அப்படியே கட்டி போடுது. குரல்ல வலுவில்ல, பேசும்போது நாக்க நாக்க நீட்டுறாரு, நேராக பார்க்காம எப்படியோ பார்க்குறாரு. அப்படின்னு எந்த காரணங்களுக்கு எல்லாம் இவர வந்து நிராகரிக்கிறாங்களோ, அவற்றை தான் பார்வையாளர்கள் வந்து திரும்ப திரும்ப பார்த்து ரசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. தொலைக்காட்சி தொடர்கள், அனிமேஷன் படங்கள், சினிமால அப்படின்னு சொல்லி ஏராளமான இதுல வந்து மிஸ்டர் பீன் வந்து வலம் வர்றாரு. இத்தனையிலுமே இவர பார்த்த மனிதர்கள் வந்து தங்கள மறந்து சிரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க, ரசிக்கிறாங்க. ஒருத்தரோட உருவத்த வந்து பார்த்து கேலி செய்றதோ, இல்ல கிண்டல் பண்றதோ, அது வந்து ஒரு நாளும் ஒருத்தரோட வெற்றிய வந்து தடுத்துறவே முடியாது. அதற்கு உதாரணமா இருக்கிறவர் தான் இந்த ரோவன் அட்கின்சன். அதாவது மிஸ்டர் பீன்.